Hello everyone, welcome to our Asrap Tech World channel. Today we are going to learn about future continuous tense in a very easy way with Tamil meaning. இன்னைக்கு நாம future continuous tense கத்துக்க போறோம். ரொம்பவும் எளிய முறையில் தமிழ் விளக்கத்துடன் நாம கத்துக்க போறோம். கவனமா வாட்ச் பண்ணுங்க. இது வரைக்கும் நாம டென்சஸ் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். எல்லா டென்சஸ்லயும் 4 கேட்டகரி வைஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த டென்சஸையும் நம்ம 4 கேட்டகரியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றத பத்தியும், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், நெகட்டிவ் 4 கேட்டகரி வைஸா பார்ட் பை பார்ட்டா நம்ம பார்க்கலாம். கவனமா வாட்ச் பண்ணுங்க. பிஃபோர் தட், வாட் இஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்? ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் இஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் an action that will be happening at a particular time in the future. எதிர்காலத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நடைபெற்று கொண்டிருக்கும் செயலை கூற இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுகிறது. அதை பத்தி தான் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கவனமா பாருங்க. ரொம்பவும் ஈஸியாகவும் எல்லாருக்கும் புரியும்படியும் இந்த வகுப்பு இருக்கும். கவனமா வாட்ச் பண்ணுங்க. நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் கேட்டகரியான பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணி எழுதவும் படிக்கவும் பேசவும் செய்யலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்றால் ஃபார்முலா. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் ஆக்சிலரி வெர்பான வில் பி, அதுக்கப்புறம் வேர்ப் கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணும். இதுதான் கான்செப்ட், இதுதான் ஸ்ட்ரக்சர். இதை மட்டும் நீங்கள் உங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்களா நீங்களே ஓனாகவே சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணவும் பேசவும் எழுதவும் படிக்கவும் செய்யலாம். ஓகேங்களா? யாருடைய உதவியும் இல்லாமல். கவனமாக வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஆக்சிலரி வெர்பான வில் பி, அதுக்கப்புறம் வேர்ப் கூட ஐஎன்ஜி போடணும், ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் கிடைக்கும். பார்க்கலாமா? இப்போ ஒரே ஒரு பேஸ் வெர்பு, அதாவது ஸ்டடின்றத ஒரு வெர்பை வச்சு நான் உங்களுக்கு இந்த வகுப்பு ஃபுல்லா பாடம் எடுக்க போறேன். படிக்கிறது, இதை பத்தி தான் நான் ஒரே ஒரு சிம்பிளான ஸ்டடின்றத ஒரே ஒரு வெர்பை வச்சு எல்லா சப்ஜெக்டையும் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போறேன். கவனமா வாட்ச் பண்ணுங்க. சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட். சப்ஜெக்ட்ன்றதை பத்தி நம்ம எல்லா வகுப்புலையும் படிச்சுட்டு வரோம், எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க இன்னொரு வாட்டியும் சொல்றேன், கேட்டுங்க. சப்ஜெக்ட் என்றால் ஒரு செயலை செய்பவர், ஒரு செயல் யாரால் செய்யப்படுகிறதோ அதுதான் சப்ஜெக்ட். அது ஐயாவும் இருக்கலாம், ஹீயாவும் இருக்கலாம், ஷீயாவும் இருக்கலாம், இட்டாவும் இருக்கலாம், யூவாவும் இருக்கலாம், வியாவும் இருக்கலாம், தேவாவும் இருக்கலாம். அண்டு நேம், அது ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். ஒரு ஆண் பெயராகவும் இருக்கலாம், ஒரு பெண் பெயராகவும் இருக்கலாம். பிளேஸ், திங்ஸ், அனிமல்ஸ், இதுல எதா வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? சப்ஜெக்ட், இதுதான் சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வில் பி, ஆக்சிலரி வெர்ப் வில் பி வரும். அதுக்கப்புறம் வேர்பு கூட ஐஎன்ஜி நம்ம ஆட் பண்ணணும். இப்போ ஸ்டடி, படிக்கிறதுன்ற ஒரு வேர்பை எடுத்திருக்கோம், அது கூட ஐஎன்ஜி சேர்த்துருக்கோம். ஓகேங்களா? எவ்வளவு ஈஸியா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சு பாத்தீங்களா? ஃபியூச்சர் கண்டினியூஸை நம்ம எவ்வளவு ஈஸியா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சு. எவ்வளவு ஈஸி பாருங்க. இந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. ஒவ்வொரு டென்ஸுடைய ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்க ஓனாவே நீங்க சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி பேசலாம். பாருங்க. ஐ வில் பி ஸ்டடிங், ஹீ வில் பி ஸ்டடிங், she will be studying, it will be studying, you will be studying, we will be studying, they will be studying, Umar will be studying. அவருடைய தமிழ் அர்த்தத்தை பார்க்கலாமா? I will be studying, நான் படித்துக் கொண்டிருப்பேன். He will be studying, அவன் படித்துக் கொண்டிருப்பான். She will be studying, அவள் படித்துக் கொண்டிருப்பாள். It will be studying, அது படித்துக் கொண்டிருக்கும். You will be studying, நீங்கள் படித்துக் கொண்டிருப்பீர்கள். We will be studying, நாங்கள் படித்துக் கொண்டிருப்போம். They will be studying, அவர்கள் படித்துக் கொண்டிருப்பார்கள். Umar will be studying, உமர் படித்துக் கொண்டிருப்பார். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? ஆங்கிலம்ன்றது ரொம்பவும் ஈஸிங்க. புரிஞ்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நீங்க சூப்பரா ஆங்கிலம் பேசலாம், எழுதலாம், பிழை இல்லாம பேசலாம், பிழை இல்லாம படிக்கலாம். புரியுதுங்களா? எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா?
ரொம்பவும் ஈஸிங்க. இதே மாரி நம்ம 4 கேட்டகரியா நம்ம பார்க்க போறோம் ஒரே வீடியோல. ஒவ்வொரு கேட்டகரியில ஸ்ட்ரக்சர மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்டடின்ற ஒரே ஒரு வெர்ப வச்சு தான் உங்களுக்கு 4 கேட்டகரி வைஸும் நான் எக்ஸாம்பிள் குடுக்க போறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் அடிஷனலா நம்ம சேர்க்கிறத பத்தி பின் வருகின்ற வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இத புரிஞ்சுக்கங்க. பேஸ் அதாவது பேசிக்கா சிம்பிளா தமிழ் விளக்கத்துடன் உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் குடுக்குறேன். கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இது நீங்க மட்டும் புரிஞ்சு படிச்சு கத்துக்கிறது இல்லாம, இத அடுத்தவங்களுக்கும் சொல்லிக் குடுங்க. அடுத்தவங்களுக்கும் என்னுடைய வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தாச்சு. பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றத பத்தி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவா எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றத பத்தி பார்க்கலாம். ஐ ஹோப் திஸ் கான்செப்ட் இஸ் கிளியர் டு யூ. லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். பாசிட்டிவா எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பேச, எழுத, படிக்க செய்யலாம்ன்றத பார்த்தோம். இப்போ வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் எதிர்மறை இதை எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பேசலாம்ன்றத பத்தி பார்க்கலாம். அதோடைய ஸ்ட்ரக்சர் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரே ஒரு நாட்டு தான் ஆட் பண்ண போறோம். அந்த நாட்டு எதுக்கு அப்புறம் வரன்றதை பார்த்தா மட்டும் புரிஞ்சுங்க. மற்றது எல்லாம் சேம் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வில் பி வந்ததுல பாசிட்டிவா பேசுறதுல இந்த வில்லுக்கு பக்கத்துல நாட் போடுறோம். ஏன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால வில்லுக்கு பக்கத்துல நாட்டு போடுறோம். அதுக்கப்புறம் தான் பி வரும். இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் வேர்பு கூட ஐஎன்ஜி. மற்றதெல்லாம் சிமிலர் சேம் தான். ஓகேங்களா? சேஞ்சஸ் வந்து வில்லுக்கு பக்கத்துல ஒரு நாட்டு போடுறோம். அவ்வளவுதான். சப்ஜெக்ட் ஆக்சிலரி வெர்பான வில் நாட் பி, அதுக்கப்புறம் வேர்பு கூட ஐஎன்ஜி. இதுதான் கான்செப்ட். இதை மட்டும் தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்க. சப்ஜெக்ட் ஐ, ஹி, ஷி, இட், வி, யூ, தே அண்ட் நேம் பேர். ஓகேங்களா? சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஆக்சிலரி வெர்பு கூட நாட் போட்டிருக்கோம். வில் நாட் பி. ஓகேங்களா? ஐ வில் நாட் பி, ஐ வில் நாட் பி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேர்பு கூட ஐஎன்ஜி. அதே தான் சேம். பாசிட்டிவா எப்படி பார்த்தோம்? ஸ்டடி, ஸ்டடியிங், ஐஎன்ஜி போடுறோம். ஓகேங்களா? ஐ வில் நாட் பி ஸ்டடியிங். முன்னாடி என்ன பார்த்தோம்? ஐ வில் பி ஸ்டடியிங். இப்போ ஐ வில் நாட் பி ஸ்டடியிங். ஒரே ஒரு நாட் மட்டும் தான் வந்திருக்கு. ஏன்னா நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றதுனால எதிர்மறை வாக்கியம். ஐ வில் நாட் பி ஸ்டடியிங், he will not be studying, she will not be studying, it will not be studying, we will not be studying, you will not be studying, they will not be studying, Umar will not be studying. எவ்வளவு ஈஸியா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சு பாத்தீங்களா? ரொம்ப ஈஸிங்க. புரிஞ்சு மட்டும் படிங்க. ஓகேங்களா? இதனுடைய தமிழ் அர்த்தம் என்னன்றதை பார்ப்போமா? ஐ வில் நாட் பி ஸ்டடிங்னா நான் படித்துக் கொண்டு இருக்க மாட்டேன். நான் படித்துக் கொண்டு இருப்பேன்றதை பார்த்தோம். ஐ வில் பி ஸ்டடிங். இப்போ ஒரே ஒரு நாட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். ஐ வில் நாட் பி ஸ்டடிங். நான் படித்துக் கொண்டு இருக்க மாட்டேன். ஏன்னா நெகட்டிவா சொல்றது. he will not be studying. அவன் படித்துக் கொண்டிருக்க மாட்டான். she will not be studying. அவள் படித்துக் கொண்டிருக்க மாட்டாள். it will not be studying. அது படித்துக் கொண்டிருக்காது. we will not be studying. நாம் படித்துக் கொண்டிருக்க மாட்டோம். you will be not studying. நீங்கள் படித்துக் கொண்டிருக்க மாட்டீர்கள். they will not be studying. அவர்கள் படித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். உமர் will not be studying. உமர் படித்துக் கொண்டிருக்க மாட்டான். புரியுதுங்களா? எவ்வளவு ஈஸி பாருங்க. ரொம்பவும் ஈஸிங்க. ஸ்ட்ரக்சர் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அதை மட்டும் புரிஞ்சுட்டாலும் போதும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த வீடியோ போட்டு போட்டு பார்த்து உங்களுடைய மெமரியில ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் திஸ் கான்செப்ட் இஸ் கிளியர் டு யூ. நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்ட்ராகேட்டிவ் கேள்வி வாக்கியம் எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றத பத்தி பார்க்கலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் உடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து இன்ட்ராகேட்டிவ் அதாவது கொஸ்டின் கேள்வி வாக்கியம் தமிழ்ல இதை எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்ன்றத பத்தி பார்க்க போறோம். அதோடைய ஸ்ட்ரக்சர் ஃபார்முலாஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேள்வி வாக்கியத்துல வந்து ஆக்சிலரி வெர்பான வில்லு முதல்ல வரும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பக்கத்துல பி வரும், அதுக்கப்புறம் வேர்பு வரும், அது கூட ஐஎன்ஜி போடணும். வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து எண்டில் கொஸ்டின் மார்க் மஸ்ட். இதை நீங்க மறக்கவே கூடாது. எண்டில் கொஸ்டின் மார்க். இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்க ஓனாவே சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாமா எக்ஸாம்பிள்ஸ்? ஒரே ஒரு அந்த ஸ்டடின்ற ஒரு வெர்பை வச்சு தான் நம்ம பார்த்துட்டு வரோம் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வில் என்ற ஆக்சிலரி வெர்பு வந்து ஃபர்ஸ்ட் வரும் கேள்வி வாக்கியத்துக்கு, இன்ட்ராகேட்டிவ்க்கு. ஓகேங்களா? அடுத்தது சப்ஜெக்ட் வரும். அடுத்தது சப்ஜெக்ட் பக்கத்துல பி வரும்.
ஓகேங்களா? அடுத்தது வேர்ப் கூட ஐஎன்ஜி போட்டு கொஸ்டின் மார்க் எண்ட்ல வரும். எவ்வளவு ஈஸியா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சு பாத்தீங்களா? இன்ட்ராகேட்டிவ் ரொம்பவும் ஈஸிங்க. வில்ல தூக்கி முன்னாடி போடணும் அவ்வளவுதான். கேள்வி வாக்கியத்துக்கு ஆக்சிலரி வெர்பான வில்ல முன்னாடி போட்டுட்டு நெக்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்தது பி, அதுக்கப்புறம் ஸ்டடியிங், அதாவது ஸ்டடின்றத ஐஎன்ஜி போட்டு நம்ம எண்ட்ல கொஸ்டின் மார்க் போடுறோம். இவ்வளவுதான் கான்செப்ட். ரொம்பவும் கிளியரா இருக்கு பாருங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் புரிஞ்சுங்க, நீங்க 100% கிராமர்ல தரவாயிடலாம். ஓகேங்களா? இப்போ அதனுடைய தமிழ் அர்த்தத்தை பார்க்கலாம் பாருங்க. வில் ஐ பி ஸ்டடியிங், நான் படித்துக் கொண்டிருப்பேனா? எண்டுல கொஸ்டின் மார்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இன்ட்ராகேட்டிவ். வில் இ பி ஸ்டடியிங், அவன் படித்துக் கொண்டிருப்பானா? வில் ஷி பி ஸ்டடியிங், அவள் படித்துக் கொண்டிருப்பாளா? வில் இட் பி ஸ்டடியிங், அது படித்துக் கொண்டிருக்குமா? வில் வி பி ஸ்டடியிங், நாம் படித்துக் கொண்டிருப்போமா? வில் யூ பி ஸ்டடியிங், நீங்கள் படித்துக் கொண்டிருப்பீர்களா? வில் தே பி ஸ்டடியிங், அவர்கள் படித்துக் கொண்டிருப்பார்களா? வில் உமர் பி ஸ்டடியிங், உமர் படித்துக் கொண்டிருப்பானா? எவ்வளவு ஈஸியா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி படிச்சாச்சு பாத்தீங்களா? தமிழ் விளக்கத்துடன். ரொம்ப ஈஸிங்க, கஷ்டம்லாம் ஒண்ணுமே கிடையாது. புரிஞ்சிட்டு மட்டும் நீங்க படிங்க. இந்த புரியலன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வீடியோ பார்த்தாலே போதும், உங்களுக்கு அந்த புரிதல்ன்றது கிடைச்சிடும். நீங்க ரொம்ப தரவாயிடலாம். இப்போ நம்ம பாசிட்டிவா பார்த்துட்டோம், நெகட்டிவா பார்த்துட்டோம், இன்ட்ராகேட்டிவ் கேள்வி வாக்கியத்தையும் பார்த்தாச்சு. 100% நீங்க தரவாயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? அடுத்து நமக்கு இன்ட்ராகேட்டிவ், நெகட்டிவ், இந்த கேள்வி வாக்கியத்துல எதிர்மறையா நம்ம எப்படி பேசலான்றத பத்தி, சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணத பத்தி பார்க்க போறோம். I hope this concept is clear to you. Let's move on to the next part. இன்ட்ராகேட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸ், அதாவது இன்ட்ராகேட்டிவ்ன்றது கேள்வி வாக்கியத்தையே எதிர்மறையா நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ண போறோம். அதனுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபைனலி 4th கேட்டகரியில நம்ம இருக்கிறோம். இதுதான் ஃபைனல். ஓகேங்களா? 4வது கேட்டகரி. அதனுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கலாம். வாட்ச் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு ஆக்சிலரி வெர்பான வில் வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட், நெகட்டிவ் சென்டென்ஸ் என்றதுனால நாட் வரும். அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் வேர்ப் கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணும். எண்டில் கொஸ்டின் மார்க் மறக்கக்கூடாது. இதுதான் ஸ்ட்ரக்சர். கண்டிப்பா உங்க மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு வில் என்ற ஆக்சிலரி வெர்ப் வரும். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் நம்ம ஏற்கனவே எல்லா டென்ஸ்லயும் நம்ம பார்த்தது தான். ஐ, ஹி, ஷி, இட், வி, யூ, தே அண்ட் நேம். ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம், அனிமல்ஸாக இருக்கலாம், திங்ஸாக இருக்கலாம், பிளேஸாக இருக்கலாம். ஓகே, எது வந்தாலும் நாம இந்த நேம்ஸ்ல அடங்கும். அடுத்தது நாட், நெகட்டிவ்ன்றதுனால நாட் வருது. நாட்டுக்கு பக்கத்துல தான் அந்த பிஏ நம்ம ஆட் பண்ணணும். ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்தது வேர்ப் கூட ஐஎன்ஜி நம்ம ஆட் பண்ணோம். எண்டில் கொஸ்டின் மார்க். எவ்வளோ ஈஸியா நம்ம ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணியாச்சு பார்த்தீங்களா? வில் ஐ நாட் பி ஸ்டடியிங், வில் ஹி நாட் பி ஸ்டடியிங், வில் ஷி நாட் பி ஸ்டடியிங், வில் இட் நாட் பி ஸ்டடியிங், வில் வி நாட் பி ஸ்டடியிங், வில் யூ நாட் பி ஸ்டடியிங், வில் தே நாட் பி ஸ்டடியிங், வில் உமர் நாட் பி ஸ்டடியிங். ஸோ இதனுடைய தமிழ் அர்த்தம் என்னன்றதை நம்ம பார்க்கலாமா? பாருங்க. வில் ஐ நாட் பி ஸ்டடியிங், நான் படித்துக் கொண்டிருக்க மாட்டேனா? வில் ஹி நாட் பி ஸ்டடியிங், அவன் படித்துக் கொண்டிருக்க மாட்டானா? எண்டுல கொஸ்டின் மார்க் மஸ்ட், இதை மறக்க வேண்டாம். டோன்ட் ஃபர்கெட். வில் ஷி நாட் பி ஸ்டடியிங், அவள் படித்துக் கொண்டிருக்க மாட்டாளா? வில் இட் நாட் பி ஸ்டடியிங், அது படித்துக் கொண்டிருக்க மாட்டாதா? வில் வி நாட் பி ஸ்டடியிங், நாங்கள் படித்துக் கொண்டிருக்க மாட்டோமா? வில் யூ நாட் பி ஸ்டடியிங், நீங்கள் படித்துக் கொண்டிருக்க மாட்டீர்களா? வில் தே நாட் பி ஸ்டடியிங், அவர்கள் படித்துக் கொண்டிருக்க மாட்டார்களா? வில் உமர் நாட் பி ஸ்டடியிங், உமர் படித்துக் கொண்டிருக்க மாட்டாரா? ஸோ ஐ ஹோப் திஸ் கான்செப்ட் இஸ் கிளியர் டு யூ. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைனலி 4th கேட்டகரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். புரியாதவங்க ஒரு தடவைக்கு மேல மறு தடவையும் போட்டு இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு புரிதல் வர வரைக்கும் பார்த்து கத்துக்குங்க. இப்போ நம்ம கத்துக்கிட்டதுலேருந்து
4 கேட்டகரி வைஸ் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்குறேன். அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்க. ஸோ அடுத்தது நம்ம வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுவோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். ஃபைனலி இது உங்களுக்கான நேரம். நாம் கற்றுக்கிட்ட இந்த 4 கேட்டகரியிலேருந்து உங்களுக்கான டெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக, அதாவது அஃபர்மேட்டிவ் பாசிட்டிவாக சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலான்றதை பற்றி நீங்கள் வந்து உங்களுடைய பதிலை சொல்லுங்கள். நான் ஒரு மாணவராக இருப்பேன். அதே நெகட்டிவாக எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றதை பற்றி கொடுக்குறேன். நான் ஒரு மாணவராக இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் இன்ட்ராகேட்டிவ் கேள்வி வாக்கியம். நான் ஒரு மாணவனாக இருப்பேனா. ஃபைனலி இன்ட்ராகேட்டிவ் நெகட்டிவ். நான் ஒரு மாணவனாக இருக்க மாட்டேனா. இந்த 4 கேட்டகரியில இருந்தும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் டெஸ்ட்டாக கொடுத்துருக்குறேன். உங்களுடைய ஆன்சரை ரைட் யுவர் காமெண்ட் இன் த டெக்ஸ்ட் பாக்ஸ். இன்னைக்கு வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல், ப்ளீஸ் லைக், share and subscribe to Ashraf Tech World channel. Thank you for watching. Bye.